மகிமைப்படுவதாக. சில மாதங்களுக்கு பின்பதாக மீண்டும் உங்களோடு வந்து கர்த்தரை ஆராதிக்கவும் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். காலையிலே இந்த மேம்பாலத்தை கடந்து நான் மிக தொலைவு அங்கே சென்று விட்டேன். மீனம்பாக்கம் தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டேன் வழி தெரியாமல். ஒரு முறை தான் வந்திருக்குறேங்கிறதுனால வழி தெரியாமல் ரொம்ப பிறகு சுற்றி ஒரு வழியாக வந்து சேர்ந்தேன். சரி, கேள்விப்படுகின்ற காரியங்களை எல்லாம் பார்க்குற போது உண்மையிலே பயமாக இருக்கிறது. மனிதர்களுக்கு நேரிடக்கூடிய காரியங்கள் இந்நாளிலே எது எப்படி எப்பொழுது யாருக்கு சம்பவிக்கும் என்றே தெரியவில்லை. மிகச்சிறிய வயதிலே இன்றைக்கு வாலிபர்கள் உடல்நலக்குறைவுக்கு உள்ளாகிறார்கள். வயது வித்தியாசம் இல்லாமல் திடீரென்று அங்கே மரித்து போகிறார்கள். நேற்று இரவுதே தான் ஒரு 7-8 மணி தான் இருக்கும். சவருடைய ஊழியக்காரர், சபையினுடைய ஊழியக்காரர் சவர் வெள்ளதுரை அவருடைய அவருடைய மாமனார் சவர் பெஸ்ஸியினுடைய அப்பா அவருக்கு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொன்னார்கள். அப்புறம் திடீரென்று அவர் ஒரு அரை மணி நேரத்தில் அவர் அங்கே இறந்து போனார். அவர் போன 2 மாதத்துக்கு முன்பதாக அங்கே குடுவாஞ்சேரி சபைக்கு வந்திருந்தார். அவர் வயது வெறும் 65 தான். அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் கடினமான வேலைகளையே செய்தவர். வயல் நிலத்திலே வேலை செய்திருக்கிறார், காட்டு வேலைகளை அவர் அங்கே செய்திருக்கிறார். ஆனாலும் கூட அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஹார்ட் அட்டாக் போன்ற காரியங்கள் வருகிறது என்பது உண்மையிலேயே பயத்தை உண்டாக்குகிறது. நேற்று தினத்தில் கூட நான் என்னுடைய மனைவி சொன்னால் சகோதரர் ஸ்டீஃபனுடைய உடன் பிறந்த அண்ணன், அவருடைய மகள் பேர் பிரதீபா, அவருக்கும் கூட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வயிற்றிலிருந்து ஒரு கட்டி அவர்கள் அங்கே நீக்கியிருக்கிறார்கள். ஒரு பொருளாதார கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு வேறு. ஒரு கை குழந்தை, சின்ன குழந்தை ஒன்று அவளுக்கு அங்கே இருக்கிறது. வேலைக்கு சென்று கொண்டிருந்த ஒரு பெண். ஆனால் அவளுக்கு இன்றைக்கு உடல்நலக் குறைவு, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 3 மாத காலம் இன்றைக்கு அவளை அங்கே ஓய்வெடுக்க சொல்லியிருக்கிறார்கள். நான் பார்த்தேன், ஒரு சிறிய கிண்ணம் நிறைய அந்த கட்டி இருந்தது, ஒரு பெரிய கட்டி, அது நீக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அனைவரும் இந்நாள் வரைக்கும் நாம் உயிரோடு வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அசைந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அது தேவனுடைய கிருபையாக அங்கே இருக்கிறது. அவங்களுக்கு வந்துருச்சு, நமக்கு வரலன்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். தேவனுடைய கிருபையை நாம் அனுதினமும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். முடிந்த அளவுக்கு வாழ்க்கையிலே ஒரு தாழ்மையான எண்ணங்கள் உடையவர்களாய் நாம் வாழ்ந்தால் அது உண்மையிலேயே கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஏன்னா வருக்காலங்கள் மிகவும் கொடுமையான காலங்களாக அங்கே இருக்கிறது. நாம் உடல்நலக் குறைவுக்கு உள்ளாகிற போது அங்கே நமக்கு பொருளாதார இழப்பும் அது அங்கே சேர்ந்து வருகிறது. இதையெல்லாம் நாம் நினைத்து கொண்டு உண்மையிலேயே நம்முடைய சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு நாம் அனுதினமும் ஜெபிக்கக்கூடியவர்களாய் நாம் அங்கே இருக்க வேண்டும். கர்த்ததாமே இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிற வாக்கியங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. என்ன சகோதரர் அழைத்த போது என்ன வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் சிந்தித்து கொண்டிருந்த போது, எனக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தையே நான் அந்த வார்த்தைகளையே சொல்லலாம் என்று நான் நினைத்தேன். பொதுவாக நான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரையோடு ஒப்பிடுகிற போது பொறுமையற்ற ஒருவன் என்று சொன்னால் அது நம்பர் 1 நானாக தான் இருப்பேன். தி மோஸ்ட் இம்பேஷண்ட் பர்சன் இந்த ஹோல் அசம்பிளி அது நானாக தான் இருப்பேன். பொறுமையற்றவன் நம்பர் 1 சுந்தர் சிங் தான். அவ்வளவு பொறுமை இருக்காது எனக்கு. டக்குன்னு ஒரு விஷயம் நடைபெறணும், உடனே அது சரியாயிடணும், அந்த ஒரு ப்ராசஸ் நடக்கணும்னு நான் காத்திருக்கவே மாட்டேன். உடனடியாக ஒரு காரியம் நடந்துவிட வேண்டும். ஆய்வு கட்டுரைகளை எழுதி நான் ஏதாவது ஜேர்னலுக்கு அனுப்புவேன், உடனடியாக பதில் வந்து விட வேண்டும் என்று நினைப்பேன். அப்படியெல்லாம் அதற்கென்று ஒரு காலம் இருக்குது. ஏதாவது எங்கேயாவது ரிவ்யூ போகும், அது அவங்க அதை கரெக்ஷன் பண்ணுவாங்க, அப்புறமா அது வரும். அது மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அந்த காரியங்களுக்கெல்லாம் நான் காத்திருப்பதில்லை, உடனடியாக நான் அவசரப்படக்கூடியவன். வேத வாக்கியங்களை நான் சற்று படித்து பார்த்து கொண்டிருந்த போது, கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வதற்கு முன்பதாக, தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு முன்பதாக ஜனங்களை அவர் என்ன செய்திருக்கிறார்? காத்திருக்க செய்திருக்கிறார். அதற்கென்று அவர் நேரம் எடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தர் தாமதமாக வருகிறார் என்று பொருள் அல்ல. அவர் முன்கூட்டியும் வரமாட்டார், தாமதமாகவும் வரமாட்டார். நியமித்த காலத்தில், குறித்த நேரத்தில், சரியான நேரத்தில்
அவர் எல்லாவற்றையும் மிகவும் அழகாக செய்யக்கூடியவர். பிரசங்கத்துக்கு ஆதார வசனமாக பிரசங்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் வசனம் 11 நம்ம வாசிப்போம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்கு. இன் ஹிஸ் டைம் ஹி மேக்ஸ் திங்ஸ் பியூட்டிஃபுல். அவர் செய்கிறார் என்று அல்ல, அவர் அழகாக செய்திருக்கிறார். இங்கே வந்து செய்திருக்கிறான்னு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இருக்குது ஆங்கில வேதாகமத்தில். ஹி மேக்ஸ் திங்ஸ் பியூட்டிஃபுல். அவர் அழகாக செய்கிறார், அவர் அதை நேர்த்தியாக செய்கிறார். எப்பொழுது செய்கிறார்? அதினதின் காலத்தில். ஆக ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. நாம் உயர்த்தப்படுவதற்கு ஒரு நேரம் இருக்கிறது, நாம் விடுதலை பெறுவதற்கு, பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு நேரம் இருக்கிறது, நாம் வளருவதற்கு ஒரு நேரம் இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் இருக்கிறது, நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் உயிரோடு இருப்பதே பெரிய ஆசீர்வாதம் தான். இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறுவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். வெற்றி பெற, ஒரு பொருளாதார வலிமை அடைய நாம் முயற்சி செய்கிறோம், ஆசைப்படுகிறோம். ஜனங்களுக்கு முன்பதாக நாம் அங்கே சோடை போய்விடக்கூடாது, யாரும் என்னையை பார்த்து சிரிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அவைகள் அல்ல. நாம் உயிரோடு இருப்பதே கர்த்தருடைய கிருபை தான். நாம் அனுதினமும் காக்கப்படுவதே அவருடைய கிருபை தான். அதுவே பெரிய ஆசீர்வாதம் தான். அத்தகைய காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் அதினதின் காலத்தில் சகலத்தையும், 1 2 அல்ல, இவைகளை மட்டும்தான் அவர் செய்வார்னு அல்ல. வேதம் சொல்லுது சகலத்தையும், எவ்ரிதிங், சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். வசனம் சொல்லுது. ஆகவே தான் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் இப்படிப்பட்டவராக இருப்பதனாலே நாம் அவருக்கு காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காத்திருக்காமல் போனால் என்ன ஆகுன்றதை கடைசியில் சொல்கிறேன். தேவன் ஒரு காரியத்தை எப்படியாக செய்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது நமக்கு நிச்சயமாய் பலன் அளிக்கும். ஒரு பிரசங்கியார் விதமாக சொல்கிறார், நம்முடைய இதயத்திலே ஆழத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஆசையும் கூட தேவன் விட்டு விடுவதில்லை. அவைகளை அவர் பார்க்கிறார். அந்த ஆசையிலே ஒரு நியாயம் இருக்கிற போது அதை நிறைவேற்றுவதற்கு அவர் நல்லவராகவும் இருக்கிறார். ஏதோ ஒரு நேரத்தில், அவர் குறித்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர் அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நம்முடைய சின்ன சின்ன ஆசைகளை, நம்முடைய சின்ன சின்ன ஏக்கங்களை, நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவரை நாம் நம்முடைய ஆண்டவராக பெற்றிருக்கிறோம். சும்மா அல்ல, மனிதர்களைப் போல் அவர் அல்ல. நம்முடைய உணர்வுகளை மதிக்காமல் நம்மை அலட்சியம் செய்து போகக்கூடியவரும் பலர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. நம்முடைய சின்ன சின்ன உணர்வுகளை கூட, நம்முடைய ஏக்கங்களை எல்லாம் அறிந்து அவைகளுக்கு அவர் பதிலளிக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் வேணால் மறந்துருக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன ஆசை வந்திருக்கும். அது நியாயமாக இருக்கிற பட்சத்தில் அவைகளை நிறைவேற்றுகிற ஆண்டவர் அவர். நம்முடைய வாழ்நாளுக்குள்ளாக அவர் நிறைவேற்றி விடுவார். ஆகவே நாம் தேவனுக்கென்று காத்திருப்பது அவசியமாக இருக்கிறது. திருப்பிக் கொள்வோம். யாத்திராகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம். சரி, அப்படி வாங்க. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம், அதை வச்சுக்கோங்க அந்த பகுதியை. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 22 23 வாசிங்க. வனாந்திரத்திலே மோசே அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க. ஆடுகளை அவர் அங்கே மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அங்கே மோசையை அழைத்து, நீ போ, பார்வோனிடத்திலே சென்று பேசு, என்னுடைய ஜனங்களை நீ விடுதலையாக்கி கொண்டு கானான் தேசத்திற்கு நீ போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். மோசை கீழ்ப்படிந்து பார்வோனிடத்திலே சென்று அவர் அங்கே பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? நீ என் ஜனங்களை போக விடு, அவர்கள் தங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும், ஆகவே நீ இந்த ஜனங்களை போக விடு என்று சொல்லி பார்வோனிடத்திலே மோசே சொல்கிறார். சொன்னதுதான் மிச்சம்.
பார்வோனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன செய்கிறான்? இன்னும் அதிகமான கஷ்டங்களை அந்த ஜனங்களுக்கு கொடுக்குறான். இன்னும் தாங்க முடியாத பாரங்களை இஸ்ரவேல் ஜனங்களின் மீது பார்வோன் அங்கே சுமத்துகிறார். முடியலை, ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மோசே என்ன பண்ணுறார்? 22 வசனத்தில், மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஆண்டவர்கிட்ட என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க. ஏன் இப்படி தீமையை பண்ணிட்டீங்க இந்த ஜனங்களுக்கு? நீங்கள் சொன்னீங்கன்னால நான் போய் பார்வோன்ட்ட நான் பேசினேன். நீங்கள் தானே போக சொன்னீங்க. உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து சென்று பார்வோனிடத்தில் பேசினேன். இப்படி நீங்கள் ஒரு தீமையை பண்ணிட்டீங்களே, தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினேன்னு சொல்லிட்டு உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் என்னைக்கு நான் பேசினேனோ அந்த நிமிடத்திலிருந்து அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே. அப்போ மோசே என்ன நினச்சிட்டாரு? முதல் தடவை போய் பேசின உடனே என்ன கிடச்சிடணும்? சரிப்பா கிளம்பி கூட்டிகிட்டு போன்னு சொல்லிடணும். அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் இல்லை. அப்புறம் 2வது முறை போய் பேசுகிறார், 3வது முறை போய் பேசுகிறார். அவன் கேட்கவே இல்லை பார்வோன். அவன் தொடர்ந்து தன்னுடைய இதயத்தை அவன் அங்கே கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அதுதான் வசனம் யாத்திராகமம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வாக்கியத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, எகிப்து தேசத்திலே என் அற்புதங்கள் அநேகமாகும்படிக்கு பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆண்டவர் எப்படி அழகாக சொல்கிறார், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் அது. என் அற்புதங்கள் அநேகமாக வேண்டும், அதுக்கு நீ காத்திருக்க வேண்டும். சொன்ன உடனேலாம் விட்டுற மாட்டான். தவளைகளை வரச் செய்ய வேண்டும், வெட்டுக்கிளைகளை வரச் செய்ய வேண்டும். எகிப்தின் தண்ணீர் அங்கே குடிக்க முடியாத ஒரு தண்ணீராக அது அங்கே மாற வேண்டும். எகிப்தின் தலையீற்றின அனைத்தையும் அங்கே அடிக்க வேண்டும். பெரிய பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் காண வேண்டும். செங்கடலை அங்கே பிளக்க வேண்டும். அப்படிதானே? எத்தனை அற்புதங்களை அவர்கள் அங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. முதல் தடவையிலே விட்டுட்டா என்ன ஆகும்? பார்வோன் முதல் முறையாக சென்று அங்கே பார்வோனிடத்தில் பேசிட்டு கோலை போடுறாரு, பாம்பாக மாறுகிறது. அவன் பயந்து ஓகே நீ கூட்டிகிட்டு போ என்று அவன் சொல்லலை. சொல்லியிருந்தால் என்ன ஆகும்? ஒரு அற்புதத்தையும் அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். தேவனுடைய கரத்தை அவர்கள் அங்கே பார்த்திருக்க மாட்டார்கள். தேவனுடைய மகிமையை அவர்கள் அங்கே பார்த்திருக்க மாட்டார்கள். தேவனுடைய வல்லமையை அவர்கள் அங்கே பார்த்திருக்க மாட்டார்கள். ஒன்றும் பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு இருந்திருக்காது வாழ்க்கையில். ஆனால் அவன் தொடர்ந்து அங்கே கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அதை அனுமதிக்கிறது யாரு? கர்த்தர். நானே அவனுடைய இதயத்தை கடினப்படுத்தினேன். தொடர்ந்து அவன் அங்கே கடினப்படுத்துகிறார். அவன் மீண்டும் மீண்டும் கடினப்படுத்துகிற போது ஒவ்வொரு முறையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஒரு அற்புதத்தை செய்கிறார், ஒரு அதிசயத்தை செய்கிறார். நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு விளங்கச் செய்கிறார். தன்னை மேனிஃபெஸ்ட் பண்ணுறார் இந்த ஜனங்களுக்கு முன்பாக. நான் இருக்கிறேன் உங்களோடு, உங்களுக்காகத்தான் இதை நான் செய்கிறேன். அப்போது தேவனுடைய அற்புதங்கள், தேவனுடைய அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அநேகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் கர்த்தருக்கு நாம் அங்கே காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அவர் காரியங்களை அவர் செய்யட்டும் என்று சொல்லி அவருக்காய் நாம் அங்கே பொறுமையாக காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் நம்புவீர்கள் என்று தெரியவில்லை, விருதுநகரை விட்டு நான் வெளியில் வருவேன் நான் நினைத்தே பார்க்கவில்லை. 2012 நான் இங்கே சென்னைக்கு வந்தேன். அண்ணன் ஸ்டீஃபன் கூட நீ திருப்பி ஊருக்கு போகாதடா, இங்கே இரு என்று சொன்னார். நான் கேட்கலை, நான் திருப்பி ஊருக்கு போயிட்டேன். 10 வருட காலம் நான் அங்கே விருதுநகரில் இருந்தேன். 2020 அன்று நான் என்னுடைய PhD ஆய்வு பட்டத்தை நான் முடித்தேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் என்னுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டை காரைக்குடிக்கு நான் வாங்க போகிற போது என்னில் எந்த மகிழ்ச்சியும் இல்லை. ஏன்னா நான் விருதுநகர் ரொம்ப கம்மியான சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிவிட்டு. நம்முடைய வாழ்க்கை நீ இங்கே தான், அவ்வளோதான் என்று நான் நினைத்தேன். ஆனால் திடீரென்று ஒரு நாள் நான் இங்கே எனக்கு அப்ளை பண்ணேன், கிடைத்தது. நான் அங்கே கிளம்பி வந்துட்டேன். நான் திடீரென்று கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நம்முடைய வாழ்க்கையில். அவர் நினைத்ததை முடிக்கக்கூடியவர். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் திட்டமிடக்கூடியவர். நம்முடைய திட்டங்களில் ஒரு சைடு இருக்கட்டும், கர்த்தர் நமக்கு அங்கே திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதை அவர் செய்வார், அவர் அதை அங்கே நிறைவேற்றுவார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அற்புதங்களை எல்லாம் பார்க்கும்படி நம்முடைய கண்களை அவர் திடீரென்று ஒரு நாள் அவங்க திறப்பார். நம்ம நினைக்கலாம் லைஃப் அப்படியே டஃப்பாக போயிட்டுருக்கு, ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு, கடினமாக இருக்குது, ரொம்ப சிக்கலாக இருக்குது.
கர்த்தர் ஒரு நாளிலே நம்முடைய கண்களை அவர் அங்கே திறப்பார். வசனம் சொல்லுகிறது, என் அற்புதங்கள் அநேகமாகும்படி தேவனுடைய கரத்தை நாம் பார்க்க வேண்டாமா? இல்லையா? தேவனுடைய அன்பை நாம் அங்கே ருசிக்க வேண்டாமா? அப்புறம் எப்படி தான் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்வது? எதை சொல்லி ஸ்தோத்திரம் சொல்வது? எதற்கு நாம் அவருக்கு நாம் அங்கே நன்றி சொல்வோம்? விடுதலை ஆக்கினால் தானே நன்றி சொல்வோம். சிக்கலை தீர்த்தால் தானே நாம் அங்கே நன்றி சொல்வோம். அப்போ சிக்கல் வேணும், பிரச்சனை வேணும், காத்திருக்கிறது அவசியமாக இருக்குது, ஒரு ப்ராசஸ் அங்கே அவசியமாக இருக்குது. இந்த எகிப்திலிருந்து ஜனங்கள் அங்கே விடுதலையாகி கானான் தேசத்துக்குள்ளாக போகிற வரைக்கும் எத்தனை அதிசயங்களை அவர்கள் கண்டார்கள். 15 நாளில் கடந்திருக்கலாம். கானான் தேசத்துக்கு 15 டேஸில் போயிருக்கலாம். அவங்க எகிப்திலேருந்து ஈஜிப்ட்லேருந்து அந்த இஸ்ரேலுக்கு வந்து ஒரு 15 நாளில் போயிருக்கலாம். 40 வருட காலம் வனாந்தரத்தில் அவர்களை சுற்றி 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 ஆண்டவர் அலைய செய்தார். அந்த 40 வருட காலம் வசனம் என்ன சொல்லுது? வஸ்திரம் பழமையாகவும் போகவும் இல்லை, கால்களிலே போட்டிருந்த பாதரட்சைகள் பழசாகவும் இல்லை. பகலிலே மேகஸ்தம்பத்தை கண்டார்கள், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தை அவர்கள் கண்டார்கள். வானத்து மன்னாவை கொண்டு கர்த்தர் அவர்களை போஷித்தார், காடைகளை கொண்டு அவர்கள் அங்கே போஷித்தார், கண்மலையில் இருந்தவர்கள் அங்கே நீரை கொண்டு வந்து கொடுத்தார். வேறு என்ன செய்யலை? அவங்களுக்கு வேறு என்ன செய்யலை? யாத்திரா புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வசனம் ரொம்ப அருமையாக இருக்கும். பெய்திருந்த பனி நீங்கிய பின் உருண்டையான ஒரு வஸ்து இல்லை பூமியின் மீதங்கும் அது அங்கே கிடந்தது, சிதறி கிடந்ததுன்னு இருக்கும். வானத்து மன்னாவை கர்த்தர் மனிதனுக்கு மிகச்சாதாரணமாக அங்கே இந்த வச்சுக்கோடான்னு கொடுக்குறார். தூதர்கள் உண்ணும் உணவை அங்கே கொடுக்குறார். இந்த வச்சுக்கோ, நீ ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது, அது ரொம்ப சாதாரணமாக கொடுக்குறார். எதுக்கு? மனிதனுடைய அந்த உடல் தேவையை சந்திப்பதற்காக, சரீர பிரகாரமான தேவையை அவனுக்கு அங்கே சந்திப்பதற்காக வானத்து மன்னாவை அங்கே கொடுக்குறார். அப்புறம் என்ன பண்ணார்? மனிதனுடைய ஆத்துமாவின் தேவையை சந்திப்பதற்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? இல்லை, உடல் தேவையை சந்திப்பதற்கு பசிக்கு அவர் அங்கே வந்து மன்னாவை கொடுத்து விட்டார். ஆத்துமாவின் தேவையை சந்திப்பதற்கு என்ன செஞ்சார்? தன்னுடைய குமாரனை கொடுத்தார். தன்னிடம் இருந்த பெஸ்ட் என்ன இல்லையா? ஆத்மாவில் இருக்கக்கூடிய பசியை போக்குவதற்கு, ஆத்மாவில் இருக்கக்கூடிய தாகத்தை போக்குவதற்கு மன்னாலாம் பத்தாது, தேவையில்லாது. தன்னுடைய குமாரனை அவர் அங்கே அழிக்க வேண்டியிருந்தது. அவரையும் அங்கே கொடுத்தார். சிலுவையிலே நமக்காய் பலியிடச் செய்தார், இரத்தத்தை சிந்த வைத்தார். அதன் மூலமாகவே பாவ மன்னிப்பை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் எப்பவுமே பெஸ்ட்டு தான் கொடுப்பார், மிகச்சிறப்பானதொன்றை நமக்கு கொடுப்பார். அதான் ஆண்டோடைய ஸ்டைலு. அது சிறப்பானதுன்னு நம்ம வந்து நினைக்கிறதில்ல. சிறப்பானதை பெற்றும் இது சிறப்பானது என்பதை நாம் உணரவில்லை பல வேளைகளிலே. உண்மையிலே ஆகவே கர்த்தர் சொல்கிறார், என் அற்புதங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே அநேகமாக வேண்டும் என்று சொன்னால் நீ எனக்கென்று காத்திருக்க வேண்டும், இந்த ப்ராசஸ் நீ ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்று அவர் அங்கே சொல்கிறார். மேலும் வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனம் 4, 5, 6 வாசிங்க. வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. லாசருக்கு பிரச்சனை, உடலில் பிரச்சனை இருக்குது, ஏதோ டிசீஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வியாதி வந்துருச்சு. அப்பொழுது சொல்லி விடுறாங்க, இந்த மாதிரி உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இல்லை, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. சீசர்கள் ஒரு குருடனை நிறுத்தி ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே இவன் குருடனாக இருக்கான், இது இவன் செய்த தப்பா இவனுடைய பெற்றோர்கள் செய்த தப்பா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தேவனுடைய கிரியைகள் இவனிடத்திலே வெளிப்படும் பொருட்டாக இவன் எப்படி பிறந்தான். சூப்பராக சொல்கிறார். ஏன்னா பிறவி குருடனுடைய கண்களை தீர்க்கதரிசிகள் திறந்ததில்லை பழைய ஏற்பாட்டிலே பெரிய பெரிய அதிசயங்களை நாம் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டில் பார்க்காத அதிசயத்தை கூட. ஆனால் குருடனுடைய கண்களை யாரும் திறந்ததில்லை, அது மேசியா மட்டும்தான் செய்ய முடியும். அப்படி தான் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் அந்த அதிசயத்தை, அந்த அற்புதத்தை செய்ய முடியும்.
சரி, இங்கே பார்ப்போம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. கீழே வாசிக்கிறோம் 6ல், வியாதியாக இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது உடனே கிளம்பி போயிடல. மார்த்தாள் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் தம்பி என்னுடைய சகோதரன் செத்துட்டு போயிருக்க மாட்டார். அவங்க ஒரு சைடு. ஆனால் வசனம் சொல்லுது, அவர் கேள்விப்பட்ட போது உடனே கிளம்பி விடாமல் தாம் இருந்த இடத்துல இன்னும் 2 நாள் தங்குறாரு. போயிட்டு அப்படியே டக்குன்னு தொட்டா லாசரு இருக்கடா அப்படிலாம் சொல்லலாம். ஆண்டவர் தான் இருந்த இடத்தில் மேலும் 2 நாள் தங்கினார். எலிசாவை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம் நியாயாதிபதிகளில். ஆகவே நாகமான் அங்கே போகிறான். என்ன நினச்சிட்டு போகிறாரு, நான் போய் நிற்பேன், தீர்க்கதரிசி வெளியில் வரணும், என் உடலை தொட வேண்டும், அப்படின்னா சுத்தமாயிடணும். அப்படி தான் அவர் சொல்கிறார் நாகமான். என்னை தொட்டு என்னை சுகமாக்குவான் என்று நினைத்திருந்தேன். எங்கள் சிரியாவில் ஆர்ஃபா பார்ப்பாவும் 2 நதிகள் இல்லையா, சிரியாவில் நதிகள் இல்லையா, நான் இந்த யோர்தான்லாம் போய் முங்கணுமா, கடுப்பாகி போயிட்டார். வழியில் வரும்போது தான் ஒருத்தன் சொல்கிறான், ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லி தான் செய்திருப்பீரா? ஆம் செஞ்சுருப்பேன். இது சின்ன காரியம் தானே சொல்கிறாரு, நீ போய் யோர்தானில் முங்கலாமே, சரி செஞ்சு பார்ப்போம். அப்போது நாம் நினைத்திருக்கக்கூடிய ஒரு காரியம் வேறு, நம்முடைய திட்டமிடல் வேறாக இருக்கிறது. பல வேளைகளிலே பிரியமானவர்களே, நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவரை நாம் நாட்களுக்குள்ளாக நம்ம அடைக்க விரும்புகிறோம். நான் ரொம்ப பயப்படுவேன் அந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவரே இதுக்குள்ளே இந்த இது நிறைவேற்றி தாங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் யோசிப்பேன் ரொம்ப, டிசம்பருக்குள்ளே இது நடந்துடணும், இந்த பிப்ரவரிக்குள்ளே இது நடந்துடணும். ஆண்டவருக்கு தெரியும் ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நாம் அவரை அங்கே அடைக்க நாம் முற்படுகிறோம். அது நடக்காது, நாம் வருத்தம் அடைவோம், நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நடக்கலைன்னா ஆண்டோடைய கரத்திலே கொடுத்துட்டு பேசாமல் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு நல்லது. நாம் அவரை அடைத்து போட முயற்சி செய்கிறோம். இன்றைக்கு எல்லாம் நமக்கு தான் தெரியுங்கிற மாதிரி, ஆண்டவர் இது இப்படி வந்தால் தான் இது இப்படி நடக்கும், இல்லைனா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும் அப்படிலாம் நம்ம ஜெபம் பண்ணுறோம். இதுக்குள்ளே இது நடக்கலைன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அவருக்கு தெரியும் எல்லாமே. அவர் முற்காலங்களையும் உணர்ந்தவர், நம்முடைய எதிர்காலத்தை மட்டுமல்ல எல்லாருடைய எதிர்காலத்தையும் அறிந்தவர், காரியங்களின் போக்கையும் தன்மையும் அறிந்திருக்கக்கூடியவர். அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் ஞானமாய் செய்வார், எல்லாவற்றையும் ஞானமாய் செய்வார். ஆஸ்வால்ட் சேம்பர்ஸ் எழுதின புஸ்தகத்தில் படித்தேன், கர்த்தருடைய வழிநடத்துவதற்கு முன்பதாகவும் பின்பாகவும் இருள் கவிந்தே இருக்கும், அப்படி தான் அவர் எழுதுகிறார். இந்த ப்ரெசன்ட் மட்டும்தான் வெளிச்சமாக தெரியும், இங்கே ஒன்றும் தெரியாது, முன்னாடி ஒன்றும் தெரியாது. ரோட்டில் நீங்கள் நேராக போகிறீங்க, அங்கிட்டு லெஃப்ட் போகிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல, அங்கே போனால் தான் தெரியும். மேம் அது வரைக்கும் நாம் போக வேண்டும். நம்ம பிரச்சனை என்ன, இங்கிருந்து அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும் ஆசைப்படுறோம், அது நடக்காது. இங்கே இருந்து கொண்டே அந்த லெஃப்டில் அங்கே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க ஆசைப்படுறோம், அப்படிலாம் நடக்காது. வசனம் சொல்லுகிறது, அவர் கேள்விப்பட்ட பின்பும் மேலும் 2 நாள் அங்கே தங்குகிறார், அப்புறம் போகிறாரு. அதன் பின்பு சரி வாங்க நம்ம போவோம் இல்லையா. போய் வியாதியாக இருக்கணும் போய் தொட்டு சுகமாக்கியிருந்தா எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மேபி அந்த குடும்பத்தாருக்கு தெரிஞ்சிருக்கும். யவீரனுடைய மகளை ஆண்டவர் அங்கே சுகமாக்குகிறார். ஜபாலய தலைவன், அது ஒரு சிறிய வீடு, அந்த வீட்டில் அந்த பெண் அங்கே சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொல்லி அவர் அங்கே அவளை எழுப்புகிறார். எல்லாரையும் வெளியில் போக சொல்லிட்டார், வெளியில் போங்க, 2 சீசன் மட்டும் தான் உள்ளே கூப்பிட்டு போகிறார், 2 பேரை 3 பேரை கூப்பிட்டு போகிறார். ஒரு சிறிய இடத்துக்குள்ளாக நடக்கக்கூடிய சம்பவம் அது. அவளும் மரித்து போன ஒருத்தி தான். ஆனால் இங்கே நாம் பார்ப்பது, அவன் கல்லறைக்குள்ளாக அங்கே வைக்கப்பட்டிருக்கான். அது குகையாக இருந்தது. இன்னைக்கு கூட நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், அது குகையாக இருந்தது, ஃபுல்லாக சுற்றப்பட்டிருக்கிறான். ஆண்டவர் போய் நிற்கிறார், கிராமத்து ஜனங்கள் அங்கே நிற்கிறார்கள். நம்ம கற்பனை செய்து பார்ப்போம், கிராமத்து ஜனங்கள் எல்லாம் அங்கே நிற்கிறார்கள், உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் நிற்கிறார்கள், சீஷர்கள் அங்கே நிற்கிறார்கள், எல்லாரும் நிற்கிறாங்க. அப்போ சொல்றாரு, லாசருவே வெளியே வா. சீலைகள் சுற்றப்பட்டவனாய் அவன் அங்கே எழுந்து வெளியே வருகிறான். வசனம் என்ன சொல்லுது, வாசிங்க பார்ப்போம். வசனம் 44, 45. அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார்.
இருந்தார். அப்பொழுது மலையிடத்தில் வந்திருந்து இயேசு செய்திகளை கண்டவர்களே யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாம். வசனம் சொல்கிறது, இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அப்போ ஒரு சிறிய காரியத்தின் மூலமாக அநேகரை ரட்சிக்க வேண்டும். ஆண்டவர் இருந்த இடத்திலிருந்து ஓகே சுகமாகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் வீட்டில் பிரச்சனை இருக்கும்போது வந்து சொல்கிறான், இந்த மாதிரி என்னோடய வேலைக்காரன் ரொம்ப கஷ்டப்படுறான், நீங்கள் வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கு கூட வர வேண்டாம், நீ ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியப்படுறார், பரவாயில்லையே நீ போ, உன் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அந்த வினாடியிலே அவனுக்கு சுகமாகிறான். அப்படிலாம் செய்யலை ஆண்டவர். அந்த இடத்திற்கு சென்று அநேகர் அங்கே இருக்கிற போது வசனம் சொல்லுது, அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். கர்த்தர் அப்படிதான் செய்வார். ஒரு செயலின் மூலமாக அநேகரை அவருக்குள்ளாக கொண்டு வருவது, தேவனுடைய நாமம் அங்கே விளங்கும்படியாக, அவருடைய மகிமை விளங்கும்படியாக, அவருடைய அற்புதங்கள் அங்கே பெருகும்படியாக, அநேகர் விசுவாசத்திற்குள்ளாக வரும்படியாக நமக்கு ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். நம்ம ஒரு ப்ராசஸ்குள்ளே நம்ம போகிறோங்க. நம்முடைய வாழ்க்கையின் பாதைகளை மாற்றும்படியாக, நம்முடைய எண்ணங்களை மாற்றும்படியாக, வாழ்க்கையை குறித்ததான் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் மாறும்படியாக, நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை கர்த்தர் அங்கெங்கே அவர் அனுமதிக்கிறார். இந்த மரியாதைலாம் சொல்கிறாங்க, 21 சொல்கிறாங்க, மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் எங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சூழ்நிலை எவ்வளோ டஃப்பாகனா இருக்கலாம், ரொம்ப குழியில் நாரி போகுது, 4 நாள் ஆயிடுச்சே நாருமே அப்படிங்கிறாங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எங்கள் அப்பா விசுவாசித்தார், எங்கள் சித்தி விசுவாசித்தாங்க, அப்புறம் எங்கள் பெரியம்மா வந்து, நீ விசுவாசித்தால், ஒன்லி இஃப் யூ பிலீவ், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஃபஸ்ட்டு உன்னை சொல்லிட்டேன், நான் திரும்பவும் நான் உன்ட்ட சொல்கிறேன். சரி, வசனம் 3வது சம்பவத்துக்கு போயிடுவோம். யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 16 19 வரைக்கும் வாசிங்க. சாயங்காலமான போது அவருடைய சீசர்கள் கடற்கரைக்கு போய் கடலில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாய் இருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3 நாள் மேல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடல் மேல் நடந்து கடவுளுக்கு சமீபமாய் வருவதைக் கண்டு பயந்தார்கள். போதும். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்து அந்த சம்பவம் முடிஞ்ச உடனே அவர்கள் அந்த மீதியான துணிக்கைகளை எடுத்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, சரி நீங்கள் போங்க, அக்கறைக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லிவிட்டு அவர் வரல. நீங்கள் அந்த கடலை கடந்து கடலை கடந்து அந்த பக்கம் போயிருங்க, நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டார். இவங்க என்ன பண்ணுறாங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு, ஈவினிங் டைமு, படகுல ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். வசனம் சொல்லுது, இருட்டாக இருக்குது, இயேசு அவர்களோடு இல்லை, பெருங்காற்றங்கே அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது. வசனம் 19 என்ன வாசிக்கிறோம், ஏறக்குறைய 3 மைல் தூரம் உள்ளே போயிட்டாங்க. எல்லாம் கவனிங்க. சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு அவங்க 6 மணின்னு வைங்களேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன், 6 மணிக்கு அவங்க வந்து படகு போட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பயணத்தை. 3-4 மைல் தூரம் போயிட்டாங்க, திரும்பி வரவும் முடியாது, இருட்டாயிடுச்சு, கடல் கொந்தளிக்கிறது, முன்னாடியும் போக முடியல. சரி திருப்பி கரைக்கு போயிடலான்னா அதுவும் முடியாது, நல்லா மாட்டிக்கிட்டாங்க. வசனம் சொல்லுது, இருட்டாக இருந்தது. சரி பரவாயில்ல, ஆண்டவர் கூட இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல, ஆண்டவர் இருக்காருன்னு இருந்துடலாம். ஆண்டவரும் இல்லை. வசனம் தான் சொல்லுது, ஆண்டவர் இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். பெருங்காற்று அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, ஏற்கனவே கஷ்டம், 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்படியே அந்த பகுதியை வச்சுக்கிட்டு மார்க் 6ஆம் அதிகாரம் 48 வாசிங்க. ஏன்னா ரெஃபரன்ஸ் அங்கே தான் கரெக்டாக இருக்குது. மார்க் 6ஆம் அதிகாரம் 48. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போவது போல் காணப்பட்டார்.
வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. காற்றும் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. அப்புறம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறதை கண்டு, எல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, அவர் கண்டு வசனம் சொல்லுது, ராத்திரியில் எத்தனாம் ஜாமத்தில், டைம் என்ன, 4ஆம் ஜாமன்னு வாசிச்சிட்டோம், டைம் என்ன, நான் சொன்னேன் ஒரு ஈவினிங் 6 o'clock 6 மணிக்கு வண்டியில் ஏறிட்டாங்க படகுல. 6 மணின்னு இமேஜின் பண்ணிக்கிறேனே, 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3 மணி. அதிகாலை 3 to 6 தான் 4ஆம் ஜாமம். நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் படிச்சிங்கன்னா தெரியும். த 4th quarter of night. அதிகாலை 3 மணிக்கு வரார் ஆண்டவர். இவங்க ஏறினது காலையில் இமேஜின் 6 மணின்னு வச்சுக்கோங்களேன், சாயந்தரம் 6 இல்லை 5 கூட ஏறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 9-10 மணி நேரம் கடலுக்குள்ளே இருக்காங்க. ரொம்ப இருட்டாக இருக்குது, பயமாக இருக்குது, கடல் கொந்தளிக்கிறது, காற்று எதிராக இருக்கிறது, திரும்பி போகவும் வழி இல்லை, முன்னாடியும் போக முடியல, சைட்லேயும் போக முடியல, எந்த பக்கமும் போக முடியல. நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வர டைமை பாருங்கள். ஆண்டவருக்கு தெரியாதா? 6 மணிக்கு வண்டி ஏறியாச்சு, 10 மணிக்கு பாவம் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, சரி 9 மணிக்கு போயிருக்கலாம், ஒரு 8 மணிக்கு போயிருக்கலாம், போகலாம். ஆண்டவர் 12 மணி ஆகுது, மிட் நைட் கடந்துருச்சுங்க, அதிகாலை நேரம் 3 மணிக்கு தான் வரார் ஆண்டவர். 4ஆம் ஜாமத்தில் கர்த்தர் அங்கே வருகிறார். எனக்கு வசனத்தை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை இவ்வளவு ஒரு பாடுகளுக்குள்ளாக அவர் அங்கே நடத்துகிறார்? ஏன் இவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு கொடுக்கணும்? ஆண்டவர் ஒன்றும் இவங்களாம் போகிறேன்லாம் சொல்லலை, நீங்கள் போங்கன்னு தான் சொல்கிறார். நீங்கள் போங்க. வசனம் மார்க் 6ஆம் அதிகாரம் 45 வாசிங்க, அப்போதான் புரியும் உங்களுக்கு. மார்க் 6. வசனம் சொல்லுது துரிதப்படுத்தினார். இங்கிலீஷில் urged அப்படின்னு இருக்கும். He urged his disciples to go. போங்க, வேமா கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க, அவசரப்படுத்துறது, கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. ஆண்டவருங்க தனிமையாக இருக்கிறார் கரையில். தன்னுடைய சீஷர்களை ஜனங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டார். அனுப்பி விட்டுட்டு சீஷர்களை சொல்கிறார், நீங்கள் படகுல ஏறி அந்த பக்கம் போயிருங்க, கிளம்புங்க கிளம்பு, என்ன பண்ணுறீங்க, கிளம்புங்க கிளம்புங்க, துரிதப்படுத்துகிறார். நம்ம யோசிச்சு பார்ப்போமே, கடலுக்குள்ளே நின்றுக்கிட்டு நம்ம பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாம். இவர் ஏன் நம்மளை இப்படி போக சொன்னார்? நான் கற்பனையாக சொல்கிறேன், அவங்க பேசியிருக்க கூடும். ஏன்னா மோசையின் சந்ததி தானே அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நம்ம சும்மாயே அங்கே இருந்திருக்கலாம், இல்லை அவராது நம்ம கூட வந்திருக்கணும். என்ன கமெண்ட் அடித்தாங்கன்னா பைபிள் சொல்லலை. ஒரு இடத்துல கமெண்ட் அடிக்கிறாங்க, போயிட்டு இருக்கும்போது நாங்கள் செத்து போகிறோமே, நீ தூங்கிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க. அப்போல்லாம் வார்த்தைகளை உதிர்த்தவர்கள் அந்த சீசர்கள். துரிதப்படுத்தினார். சரி, அவரை நம்பி உள்ளே போயாச்சு. எல்லாம் எதிராக இருக்கிறது, எங்கும் இருட்டாக இருக்கிறது, முற்றிலும் அங்கே நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இயேசுவும் வராதிருந்தார். 4ஆம் ஜாமத்தில் வரார் ஆண்டவர். சரி, வசனம் 21, யோவான் 6:21 வாசிங்க. இல்லை, யோவான் 6ஆம் அதிகாரம். இங்கே தான் விஷயம் இருக்குது. நான் போன முறை வரும்போது நான் சொன்னேன், இதில் ஒரு அற்புதம் இருக்குது தானே. இப்போ தான் 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்ததை அவர்கள் கண்ணார கண்டார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மீண்டும் ஒரு அற்புதத்தை பார்க்கிறார்கள். யாராவது ஆங்கில வேதாகம் வச்சுருக்கீங்களா? ரொம்ப அழகாக இருக்கும். அதில் தான் அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாக இருந்தார்கள். when they were willing to take him into the boat. இங்கிலீஷ் அழகாக இருக்குது. the boat reached its place where they were heading அப்படின்னு இருக்கும். எங்கே அவர்கள் போக வேண்டி இருந்ததோ அந்த இடத்திற்கு மறு வினாடியிலே அவர்கள் சென்று விட்டார்கள். நடுக்கடலில் இருக்கிறாங்க. அடுத்த வினாடி கர்த்தர் அந்த படவில் ஏறின அடுத்த வினாடி எங்கே போயிட்டாங்க? கரைக்கு போயிட்டாங்க. அவர்கள் தண்டி வலிக்க தேவையில்லை, துடுப்பு போட தேவையில்லை, இருட்டை பற்றி கவலை இல்லை, காற்றை பற்றி கவலை இல்லை, எதை குறித்தும் அவர்களுக்கு அங்கே கவலை இல்லை. தன்னுடைய சீஷர்களுக்கு முன்பதாக மீண்டும் ஒரு பெரிய அற்புதத்தை அவர் அங்கே செய்கிறார். அப்போது இந்த வாழ்க்கையின் ஜேர்னி, இந்த வாழ்க்கை பயணம் என்பதை திடீரென்று கர்த்தர் நம்ம எடுத்து வேற எங்கேயாவது ஒரு பெரிய உயரத்தில் வைப்பார். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. நாம் மட்டும்
நம்முடைய வாழ்க்கை படகுலே அவரை எங்கே ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஏற்றிக்கொள்ள வேண்டுவதற்கு நமக்கு மனசு இருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்பொழுதுதான் கர்த்தர் அங்கே அதிசயங்களை செய்ய முடியும், அற்புதங்களை அவர் அங்கே செய்ய முடியும். ஒரு வினாடிங்க, ஒரு வினாடி, கடல் இருக்கிற ஒரு வினாடியிலே அடுத்த நொடியை முழிச்சு பார்க்குறாங்க, இன்னும் கடைக்கு வந்துட்டோம், அதுக்குள்ளே பெரிய அற்புதத்தை அங்கே செய்கிறார். பெரிய அற்புதத்தை அங்கே செய்கிறார். தன்னுடைய ஜனங்களை அங்கே காக்க செய்கிறார். புயல்களை எதிர்கொள்ளும் அளவிற்கு தன்னுடைய பிள்ளைகளை அவர் அங்கே பழக்குவிக்கிறார். நோ, நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ இருக்கக்கூடாது. சின்ன குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வருவது நல்லது, அதுதான் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அது இம்யூனிட்டி பவர் அதிகமாகணும். ரோட்டில் விளையாட வேண்டும், அடிப்படணும், சின்ன சின்ன உடல்நல குறைகள் அப்பப்போ பிள்ளைகளுக்கு வர வேண்டும். அப்போ தான் தேல் க்ரோ ஸ்ட்ராங்கர். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உடல் வலுப்பெற்றவர்கள் வளருவார்கள். இல்லைன்னா ஒரு சின்ன ஏசி காற்றை கூட அவங்களால தாங்க முடியும் வரக்கூடிய காலகட்டத்தில். நம்மளையும் அப்படி தான் ஆண்டவர் பழக்கிறார். சின்ன சின்ன காரியங்களையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சிக்கலை அனுமதிக்கிறார், அதில் எதிர்கொள்ள தேவையான பலனை அளிக்கிறார். ஆனால் அவர் நம்ம கூட இருக்கார் இல்லைன்னு அர்த்தமா? தண்டு வலிக்கிறதை அவர் கண்டு, அப்படி தான் வாசிக்கிறோம். ஹி சா, ஆங்கிலத்தில் அழகாக இருக்குது, கண்டு அவர் பார்த்தார். தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுறதை பார்க்கிறார். உடனே போயிடல, நீ ட்ரை பண்ணு, நீனும் ட்ரை பண்ணு, முயற்சி செய், உன்னால் முடியும். நம்ம அவர் என்ன செய்கிறார், மோட்டிவேட் பண்ணுறாரு. ஒன்றும் முடியலைங்கிற பட்சத்தில் என்ன செய்கிறாரு, போதும் நீ வண்டி ஓட்டினது நான் பார்த்துக்கிறேன், டக்குன்னு கரையில் கொண்டு போய் வண்டியை நிறுத்திட்டார், படகை நிறுத்தி விட்டார். கர்த்தர் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையும் செய்வார். நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்யக்கூடியவர், அதிசயங்களை செய்யக்கூடியவர், நம்முடைய வருத்தத்தை காணக்கூடியவர், நம்முடைய பலவீனங்களை காணக்கூடியவர், நம்முடைய பிரச்சனைகளை காணக்கூடியவர். ஆகார் சொல்கிறார்ல, ஆகார் என்ன சொல்கிறாங்க, என்னை காண்கிறவரை நான் காண்கிறேன். இல்லை, நீர் என்னை காண்கிற தேவன். காண்கிறனா சும்மா இப்படி பார்க்கறது இல்லை, என்னுடைய வாழ்க்கையை குறித்து கரிசனம் உடையவர் நீர். அதான் அவருடைய அர்த்தம். என்னுடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்படக்கூடியவர், என்னுடைய வாழ்க்கையை குறித்து கரிசனை உடையவர். யார் கரிசனை, என்னை பற்றி யார் என்ன பண்ணாலும் பரவாயில்லை, எப்படி பேசினாலும் பரவாயில்லை, ஆனால் கர்த்தர் நம்ம அது அங்கே கரிசனை உடையவராக இருக்கிறார். இந்த ஜான் ஜபராஜ் ஒரு பாட்டு இருக்கணும். பொதுவாக அவன் பாட்டு கேட்க மாட்டேன், அவருடைய பாட்டை. என்ன பண்ணாலும் நான் உம்முடைய பிள்ளையல்லோ, ரொம்ப ரொம்ப தேற்றலாக இருக்குது அந்த வார்த்தை. யார் ஊர் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் அவருக்கு பிள்ளையாக இருக்கிறேன், அவர் எனக்கு தந்தையாக இருக்கிறார், அவர் என்னுடைய மேய்ப்பனாக இருக்கிறார், என்னை வழி நடத்துவதற்கு அவர் இங்கே உறுதி கொண்டிருக்கிறார். சும்மா விட்டுட்டு போகிறலாம் கிடையாது. அவர் நல்ல மேய்ப்பன், அதான் வேதம் சொல்றார், ஹீ இஸ் a good shepherd. அவர் என்னுடைய மேய்ப்பனாக இருக்கிறார். நட்சத்திரங்களுக்கெல்லாம் பேர் சொல்லி அழைக்கக்கூடியவர், சும்மாலாம் கிடையாது. நம்ம we are extraordinary people. உண்மையிலேயே நம்ம அசாதாரணமானவர்கள். வானத்தில் இருக்கக்கூடிய இந்த கேலக்சி ரொம்ப பிடிக்கும். நான் அப்பப்போ நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருப்பேன். சென்னையில் பார்க்க முடியல அதிகமாக, நம்ம பொல்யூஷன், லைட் பொல்யூஷன் ஜாஸ்திங்க. வானத்தில் நட்சத்திரங்களை பார்க்கிற போது எல்லா நட்சத்திரங்களையும் அவங்க எண்ணி வச்சுருக்காருல, அவருக்கெல்லாம் ஒன்றுக்கு ஒரு பேர் வச்சுருக்காரு. அவைகள் எல்லாவற்றையும் விட விசேஷித்தவர்கள் நம்ம, அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் நாம், இல்லையா? வி பீன் மேட் இன் தி இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட். தேவனுடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி அவர் நம்மை உண்டாக்கியிருக்கார். தன்னுடைய சுவாசத்தை நமக்கு அவர் அங்கே கொடுத்துருக்கிறார். அப்போ நம்மளை பற்றி அவர் கவலைப்படாமல் எப்படி இருப்பார்? நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரை அவ்வளோதான் என்னை விட்டார், அப்படிலாம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அற்புதங்களை நாம் காண வேண்டும், அவருடைய மகிமையை நாம் அங்கே காண வேண்டும். வாழ்க்கை பயணத்திலே அவர் நம்மோடு கூட இருப்பதை நாம் அங்கே உணர வேண்டும். நான் 3 சம்பவம் தான் முடிச்சிடறேன் நான் இதோட. நாம் கர்த்தருக்கு காத்திருப்பது அவர் அங்கே அவசியமாக இருக்குது. முன்கூட்டியே நாம் எதையும் செய்யாதிருப்போம். ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன், நேரமாச்சு. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம். சாமுவேல் சொல்றாரு, நீ எனக்காக காத்துரு, நான் தான் பலி செலுத்தணும். ஒரு ஆசாரியன் தான் பலி செலுத்த வேண்டும், ஒரு ஆசாரியன் தான் பலி செலுத்த வேண்டும். சவுல் நினைக்கிறார், வெயிட் பண்ணி பார்க்குறேன், இன்னும் கதைக்கு அவளை ஆள் வரல, சரி விடு நானே பண்ணுறேன். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை, 7 நாள் வெயிட் பண்ணுறாரு.
அப்போ என்ன பண்ணுறான் 9 சவுல், சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் காத்திருக்கவில்லை. விளைவு என்ன? சவுல் தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்து போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு அங்கே விலகி போனார். என் வாசிச்சா தெரியும் சாமுவேல் புஸ்தகத்தில், கர்த்தர் தன்னை விட்டு விலகினார் என்றும் அவர் தாவீதோடு இருக்கிறார் என்றும் அறிந்து தாவீதுக்கு அவன் அதிகமாய் பயந்துன்னு இருக்கும். சவுல் சாதாரணமான கிடையாது. இஸ் அ டால் மேன். இஸ்ரவேலில் சமஸ்த இஸ்ரவேலில் சவுலை போன்ற உயரமானவன் ஒருவன் இல்லை. இஸ் அ டால் மேன். புஜபல பராக்கிரம் உடையவர் சவுல், சாதாரணமான கிடையாது. சவுலுடைய கத்தியை கூட தாவீதால தூக்க முடியல, அவ்வளோ பெரிய ஃபிகரு. ஆனால் சவுல் தாவீதுக்கு பயப்படுறாரு. எதுக்கு பயப்படுறாரு? தாவீது பெரிய வீரன் பயப்படல, கர்த்தர் அவனோடு இருக்கிறார். தாவீதோட கர்த்தர் இருக்கிறார், ஆகவே அவன் பயப்படுறார். தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்து, இதனுடைய ஆவியானுடைய வழிநடத்துதலை அவன் அங்கே இழந்து, தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அவன் இழந்து கடைசியில் தற்கொலை பண்ணி சாகக்கூடிய நிலைமைக்கு சவுல் அங்கே சென்று விட்டார். ஒரே ஒரு தவறு. என்ன தவறு? காத்திருக்கவில்லை. He lost his dynasty, everything. faith இல்லை அவருக்கு, எல்லாம் போச்சு அவரை விட்டு. கடைசியில் அஞ்சனம்பாக்கிற ஸ்திரீட்டெல்லாம் போகிறாரு. ஏன்னா கர்த்தரிடத்தில் பேச முடியல, ஆண்டவரிடத்தில் பேச முடியவில்லை, அவனுடைய வெளிப்பாடு அவருக்கு கிடைக்கல. சரி போவோம், அஞ்சனம்பாக்கிற ஸ்திரீட்ட போகிறார். எனக்கு சொல்லு, நான் காசு தரேன் உனக்கு. எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனிதன், காத்திருக்க முடியவில்லை அவரால். ஆகவே பிரியமானவர்களை, நாம் கர்த்தருக்கென்று நாம் அங்கே காத்திருப்போம். அப்பொழுதுதான் நாம் அங்கே கழுகுகளை போல. இந்த வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வாக்கியம். நேரம் ஆயிடுச்சு. ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வாக்கியம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, those who wait on the Lord, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தர் வாக்கியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.